Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியாதவங்க stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரீச் ஆகிறன்னு ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இப்போ சில்வர் போயிட்டு இருக்குதுங்களா, இது வந்து ஒரு சும்மா இதுக்காக நான் வீடியோ போடல. ஜஸ்ட் இப்போ என்னோடய வெபினார் க்ளோஸ் ஆகிடுச்சிங்களா, ஸ்டாப் ஆகிடுச்சிங்களா, இப்போ அவங்களுக்கு கண்டினியூஷன் லைவில் காமிச்சேன் அவங்களுக்கு. ஸோ இதனுடைய டார்கெட் வந்துடுச்சு. அது அதாவது மாமூலி ரெகுலர் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து 5 o'clock 10 minutes ஸ்ட்ராட்டஜி தான், சேம் அது தான் இதனுடைய இது. ஓகே, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் என்னோடய ஓல்டு வீடியோ பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். என்னோடய பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் யூடியூப்பில். இது 5 o'clock ஸ்ட்ராட்டஜி என்னென்ன கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு அந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே வந்து ப்ரோக்கர்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா எல்லா லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமாக யாரெல்லாம் ஓப்பன் பண்ணீங்களோ அவங்களுக்கு என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் லைட் டைம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லையும் நீங்கள் இன்றைக்கி வந்து என்னால் சென்ட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால வெளியே போயிட்டு இருந்தேன். இன்றைக்கி என்னால் சென்ட் பண்ண முடியல, நாளைக்கு என்ன பார்க்கலாம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நான் டைம் ஃப்ரீ பண்ணது காரணம் மார்க்கெட் ஒரு வாலட்டாலிட்டி இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க, மணி மேக்கிங் பண்ணியிருப்பாங்க. பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் லாஸ் பண்ணிகிட்ருப்பாங்க இன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், எனக்கு ஓப்பனிங் சார்ஜ்லாம் இல்லாமல் அப்படின்றவங்க அப்ஸ்டாக்ஸ்னு ஒரு புது லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள். அது மூலிமா கூட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜ் அதில் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாகவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அது மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். அதாவது புதுசாக மார்க்கெட்டில் புதுசாக அப்போ தான் வந்திருக்கிறவங்க பண்ணிக்கலாம். இல்லை என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுவோம், ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்றவங்க அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று வந்து என்னுடைய பெஸ்ட் ஸ்டாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணி என்னோடய வியூ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தெரியல, ஏன்னா ரிப்ளை பண்ண முடியல, நிறைய பேர் ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ உங்களோட வியூ வந்து எந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் எந்த மாதிரி பண்ணியிருக்கலான்றதை நம்ம இதை பார்க்கலாம். ஓகே பாருங்கள், நான் வந்து என்னுடைய சேல் சைடு பெஸ்ட் ஸ்டாக்ஸ்னால் ஜீல், அது எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஜீல் பொறுத்தவரை என்னோடய சேல் சைடு வந்து ஃபேவர் ஸ்டாக்ஸ் அது. ஓகே, ஜீல் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மூமெண்ட் எதுவும் கொடுக்கல இன்றைக்கி. ஓகே, அதாவது கொஞ்சமாக சேலாக இருக்குது, அந்தளவுக்கு பெரிய மூமெண்ட்னு சொல்ல முடியாது. என்ன ஒரு 1 rupee 2 rupees என்ன சம்திங். ஆனால் இந்த 150 rupeesல இருக்கிற ஸ்டாக்ஸில் 1 rupee 1.2 points வந்து ரொம்ப பரவாயில்ல, பெரிய விஷயம் தான் அது. ஸோ யூஸ் பண்ணுறவங்க ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் சேலிங் சைடு ஸ்டாக்ஸில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஜீல் வந்து சேலிங்ஸாக ரொம்ப வீக்காக இருக்குது. காரணம் என்னென்னா, அது எப்போ வேணாலும் இந்த லெவல் பிரேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ எப்போ வேணாலும் இந்த லெவலில் பிரேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எவ்ரி ஹை போதுங்களா பிரேக் பண்ண உடனே சேல் பண்ணுங்கள். ஓகே, அதாவது என்னோட இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா கூட தெரியும், எவ்ரி மேலே போதுங்களா பிரேக் பண்ண சேல் பண்ணுங்கள். இப்போவும் அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் அதே தான். சரி, இப்போ சேல் சைடில் முடிஞ்சிச்சு, இன்றைக்கி ட்ரேடு முடிஞ்சிச்சு, நாளைக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஜீலை விடாதீங்க. நான் ஒரே விஷயம் சொல்கிறேன்னா, மார்க்கெட் நெகட்டிவாக போதா எந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணலாம், எடு ஜீலில். அது மாதிரி மைண்ட் செட் வந்துடுங்க உங்களுக்கு. மார்க்கெட் பாசிட்டிவாக போதா என்ன பண்ணலாம், எடுங்க ரிலையன்ஸ், SBI. ஓகே, ஸோ அது மாதிரி ஒரு 5-6 ஸ்டாக்ஸை அப்படியே மைண்ட்லேயே வச்சுட்டு இருக்கணும். ப்ளஸ் ஸ்டாக்ஸ் ஒரு 5, மைனஸ் ஸ்டாக்ஸ் ஒரு 5. ஓகே, மார்க்கெட் ப்ளஸ்லாம் போகட்டும். எப்போவாச்சும் மார்க்கெட் திரும்ப பாருங்கள், ரிவர்சல் ஒரு 11 o'clock 12 o'clock அது மாதிரி திரும்ப சமிட்டில் உடனே உங்களுக்கு எப்பப்போலாம் நெகட்டிவ் ஸ்டாக்ஸ் அதுக்கிட்ட வந்துருங்க, உடனே ஷார்ட் அடிங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட், இப்போ இது பாருங்கள், திரும்ப நாளைக்கு என்ன ஸ்டாக்ஸ் சொல்கிறத விட இது உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். இப்போ பாருங்கள், இங்கேருந்து ட்ரெண்ட் ட்ரா பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் இந்த ரேஞ்சிலோ மேலே போயிடுச்சு, ப்ளஸில் போயிடுச்சுன்னா பிரேக் ஆகலாம், உடனே சேல் பண்ணுங்கள். இது வந்து சேஃபான ப்ரைஸ். இதெல்லாம் அதோட ப்ரீவியஸ் எங்கே ஹை பாருங்கள், அதோட ஹை எங்கே அங்கே ஸ்டாப் லாஸ் போட்டு சேல் பண்ணுங்கள். திரும்ப ரீடெஸ்ட்டில் சேல் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை இந்த பிரேக் அவுட்டில் சேல் பண்ணாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து சேஃபாக அந்த ப்ரைஸ் கிடச்சிடும். நீங்கள் இந்த இதில் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இங்கே இந்த லெவல் கூட வரணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் இந்த லெவல் கூட ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். ஏன்னா மார்க்கெட் இன்னும் ஒரு சைட்வேஸ் ரேஞ்ச் தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம சேஃபான இடத்துல வெளியே வந்துடலாம். ஒரு 2 points கிடைச்சா ஓகே, பஸ் வெளியே வந்துடுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இப்போ டாடா மோட்டார்ஸ் சேல் சைடு தான் அகைன் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஒரு 1.5%ங்களா, ஓகே 1.5% ஒரு அப் மூவ் கொடுத்துருக்கலாம் மார்க்கெட் இன்றைக்கி. இதில் நல்ல கவனிங்க, இதில் அப் மூவ் கொடுத்துருக்கீங்களா, இதில் சேல் சைடு வியூ தேடுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன, இப்போ காலையில் பாருங்கள் ட்ரெண்டு எதுவும் போயிருக்கு பாருங்கள். ஒரு 1 o'clock வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகே, 1 o'clock பிரேக் அவுட் கொடுத்துரு, அகைன் வந்து ஃபைனல் ரீடெஸ்ட் பண்ணி
ஒரு ட்ராவல் பண்ணுற சான்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து அகைன் மார்க்கெட் இந்த ஓப்பன் ஆனாலும் சரி, இந்த லெவல் பிரேக் ஆனாலும் சரி சேல் பண்ணலாம். அகைன் இங்கேருந்து மேலே போய்ட்டு திரும்பினாலும் இந்த ரேஞ்சில் சேல் பண்ணலாம். ஓகேங்களா. டாடா மோட்டர்ஸ் பொறுத்தவரைக்கும் சேலிங்கான ஸ்டாக்ஸ் ரெடியாக இருக்குது. எப்போ வேணாலும் சேலிங்கான போகிறதுக்கு ரொம்ப கன்ஃபர்மேஷன். உங்களுக்கு 138 ப்ரைஸ் கிடைச்சா ரொம்ப லக்கி ப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த பக்கம் வந்து மார்க்கெட் திரும்பத்துக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது. 138 ரேஷன் ஜோன் திரும்ப சொல்ல அகைன் இன்னொரு டைம் சொல்ல கேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேலிங் போகிற ஸ்டாக்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, அந்த இடம் தெரியாமல் சேல் பண்ணாதீங்க. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு கண்டினியூ ஒரு புல்லிஷ் போயிட்டு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இதே டாடா மோட்டர்ஸாக இருக்கட்டும், ஒரு க்ரீன் வந்துகிட்டே இருக்கும். அங்கே போய்ட்டு நம்ம சேலிங் சொன்னார் நம்ம இப்போ இங்கே போய் நம்ம பண்ணிடலாமா அப்படின்னு அப்படி பண்ணாதீங்க. க்ரீன் போகட்ட விடுங்க, போகட்டும், எவ்வளோ தூரம் போகிறது போடும். அகைன் அங்கே திரும்பும். ஓகே, ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ஸை ஸ்டாப் லாஸை போட்டுன்னு அது கேட்டு நீங்கள் சேல் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்களுக்கு ஆப்போசிட்டாக சேல் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. க்ரீன் போகட்டும் போயிட்டு எவ்வளோ தூரம் போடும் அங்கேருந்து திரும்பணும். இந்த மாதிரி சினாரி வரணும். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஐயில் பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு. ஓகே, கண்டினியூவாக ஒர்க் பண்ணோன்னு திரும்ப ஒரு 4 கேண்டல்ஸை வந்து அங்கே ஹோல்ட் ஆகும். அதுக்கப்புறம் அதனோட லோ வச்சு நீங்கள் சேல் பண்ணலாம். ஓகே, கோல் இண்டியா என்னாச்சுன்னு பார்க்கலாம் இருங்க. கோல் இண்டியா பாருங்கள், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. காலையில் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிக்குது. அதாவது 930 950 அந்த ரேஞ்சுக்கெலாம் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்து வெளியே வந்துட்டுருக்குது. ஸோ இதுலேயும் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் நீங்கள் நினைக்கிறேன். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸைட் இன்றைக்கி வந்து சேலிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியுங்க, சப்போர்ட் இன்றைக்கி மார்னிங் பாருங்கள், மார்னிங் நல்லா மேலே தான் போயிருக்குது. மேலே போய்ட்டு ஒரு இந்த சைடஸ் ரேஞ்சில் போய்ட்டு இருக்கிறாங்க. ஒரு அப்மூவ் கொடுக்கல, ஆனால் ஈவினிங் டைம் தான் ஒரு அப்மூவ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ இதை நாளைக்கு யூஸ் பண்ணிக்க நீங்கள். ஓகே, நாளைக்கு எக்ஸைட் இண்டஸ்ட்ரியில் எப்போ இந்த ட்ரெண்டு பிரேக் ஆகி வெளியே வருதோ சேல் பண்ணலாம். ஹையில் ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஓகே, இது பாருங்கள், இந்த ரேஷன் ஜோன். ஸோ கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு திரும்பத்துக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ கவனமாக பாருங்கள். அவசரப்பட்டு நம்ம சேல் பண்ண சொன்னாங்களேன்னு சொல்கிறதுக்காக சேல் பண்ணிடாதீங்க. மார்க்கெட் கண்டிஷன் பாருங்கள், மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள். அதேமாதிரி மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டம் கொடுக்குதா நாளைக்கு பாருங்கள். அது இப்போ என்ன பண்ணுங்க, ரிலையன்ஸ், SBI பாருங்கள். ரிலையன்ஸ் கூட நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஆமாம், ரிலையன்ஸ் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு பாருங்கள். இது கிட்டத்தட்ட என்ன சொல்லுது, ஒரு டபுள் பாட்டம் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இந்த நெக்லைன் நல்லா பிரேக் அவுட் கொடுத்து சஸ்டெண்ட் ஆகுதான்னு பார்க்கணும். திரும்ப ஒரு 1875 அந்த ரேஞ்சில் என்ன வந்துன்னா நாளைக்கு வந்து பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம். ஆனால் இங்கேயும் அதே தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட், நல்லா கவனமாக இருக்குங்க. இந்த இடத்துல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா உடனே பண்ணதுங்க. அந்த பக்கம் ஸ்டாக்ஸ் இப்படி வருது இல்லைங்களா, அந்த பக்கம் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள். அந்த ஸ்டாக்ஸுக்கு அகைன் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து வெளியே வரும். அதுக்கப்புறம் பை பண்ணுங்கள் இந்த இடத்துலேருந்து. ஸோ அதனோட லோவை ஸ்டாப் லாஸாக போட்டு நீங்கள் இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். அப்போ என்ன ஒன்றா உங்களுக்கு ஹெட்டு ஒரு ஷோல்டர், ஒரு ஹெட்டு, ஒரு ரைட் சைட் ஷோல்டர் அமைத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லாக நீங்கள் பை அண்ட் சேல் பண்ணலாம் இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் பை அண்ட் சேல் பண்ணாதீங்க. ஓகே, ஏன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணுறதுக்காக கீழே வரும். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்டாக்ஸ் பை சைடு போகிற ஸ்டாக்ஸோ இல்லை சேல் சைடு போகிற ஸ்டாக்ஸோ உங்களுக்கு தேவைப்படும், உங்களுக்கு அப்லோட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா மறக்காமல் உங்களோட லைக்ஸை பொறுத்து அடுத்த வீடியோஸ் அப்லோட் செய்யப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.